வருகிறார். மலை மேலே உங்கள் சன்னதி அழகையும் பார்த்தே சிங்காரமாய் நீ இருப்பதை பார்த்தேன் திருவிளையாட்டையும் பார்த்தே மங்களம் வேதிய ரோதி மயக்கிடும் அழகையும் பார்த்தே அங்கேயே புகழ்ந்தேன் ஆனந்தம் கொண்டேன் ஆதாரி பழனியாண்டவனே செத்தாலும் தன் பொன்னாடி மறவேன் சீனிய சக்கரைகள் கண்டே எனக்கு உனையன்றி வேறு உலகத்தில் ஆரையும் காணே பெற்றாரும் நீயே பிறந்தாரும் நீயே பிழையெல்லாம் பொறுப்போரும் நீயே பொய்கை வளநாட்டு கரசே வறுமை தீர் பழனியாண்டவனே எப்போதும் உனக்கு என் மேலே ஞாபகம் இருக்கவே வேணும் ஐயா தப்பீலி என்று ஒருபோதும் என்னை தள்ளி நீ போடாதே மெய்யா கப்பாலை கரையில் செத்தினால் போலே கருமியை கரையேற்றி வைப்பார் தப்பீதம் கோடி இருந்தாலும் மத்தி தற்காறு பழனியாண்டவனே முருகனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். முருகனின் பள்ளியறை பூஜை பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடந்ததுங்க. நான் ஏற்கனவே பங்குனி உத்திர வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனோட பள்ளியறை பூஜை பாருங்க. எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிரும்னுட்டு அப்படி போய் பார்க்க முடியாதவங்களுக்காக நான் இப்போ அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பாருங்க, முருகனை நல்லா தரிசிச்சுக்கோங்க. மூலவர்கிட்ட இருந்து சாமியோட பாதம் எடுத்துட்டு கோயில வலம் வராங்க. வலம் மறுபடியும் சாமி கிட்ட பூஜை பண்ணுறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாரும் கோயில போய் மறக்காம இந்த பூஜையை தரிசனம் பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிரும். வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க. சாமி கிட்ட பூஜை முடிச்சிட்டு பால் தருவாங்க. மறக்காம அதை வாங்கி குடிங்க. சுவாமிக்கு வச்ச பால் மறக்காம குடிங்க. சாமிய வலம் வரையில முருகனோட பாடல்களை பாடிட்டே வலம் வருவாங்க. கிடைக்காத அற்புதமான காட்சியை பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயில்ல போய் தரிசனம் பண்ணுங்க. அப்பதான் முழுமையான நமக்கு பயன் கிடைக்குங்க. சுப்பிரமணியம் நீயுறங்கு பொய்யாராமாய் படுத்து கந்தையா முத்தமனே நீ உறங்கு தீமலை மேலே தந்தையா உன் வீட்டை நான் பார்த்து மெத்தி மெத்தி தாளாட்ட கந்தையா மென்மை தந்து நீ உறங்கு
ஹரி ஹரி